பிடிக்கலன்னா திட்டுவார், உடனே திட்டுவார். ஜங்கிலி வாலான்னு திட்டுவார். ஜங்கிலி வாலான்னா இந்த ராஜஸ்தான் டைப் வால், இரும்பு வால் ஒரிஜினல், எப்படியோ ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதை கையை விட்டு இப்படி பிடிச்சி தானே சுற்றணும். இந்த சுண்டு வரல நுழையாதான் அவர், ரொம்ப இதுன்னு இப்படி வச்சுக்கிட்டு இது பண்ண என்ன ஆகும்? சுண்டு வரல மோதிர வரலாம் வச்சுட்டு எம்ஜிஆரை தூக்கணும், வேற ஒரு ஆளை போடணும், பியூ சின்னப்பா போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போய் துணியெலாம், பட்டு துணி அது இது எல்லாம் எடுத்துகிட்டு, பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு நான் வந்தேன் தீபாவளிக்கு. என் மனைவி இறந்துட்டாங்க. தாயத்து என் உடம்புல அப்போ பார்த்தீங்கன்னா, கழுத்தில் தாயத்து, கையில் தாயத்து, இந்த கையில் தாயத்து, 5 இங்கே 4 தாயத்து, இங்கே 2 3 தாயத்து, இடுப்பில் ஒரு 7 8 தாயத்துன்னு எல்லாத்துக்குமே தாயத்து இருக்கும். எம்ஜிஆருக்கு தூங்கும் போது எழுப்புனா, யார் எழுப்புறாங்களோ அவங்க அற விழுமா. எழுப்பும் போதே அடிச்சுட்டு வரான். அதே மாதிரி எம்ஜிஆர் காரம் பயங்கரமாக சாப்பிடுவான். நீங்கள் இவர் முக்தா சீனிவாசன் பையன் ஒரு தடவை சொன்னார், நியூஸ்பிக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம். 1936 அவரோட முதல் படம் வந்ததுன்னு சொன்னோம். அப்புறம் கிட்டத்தட்ட 47 தான் அவருக்கு வந்து ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்குது. நடுவில் நிறைய படங்களில் அவருக்கு சின்ன சின்ன வேடங்கள் கிடைச்சாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் அவரோட வாழ்க்கையில் நிரம்பி இருந்திருக்கு இல்லையா? எல்லாரும் எம்ஜிஆரை ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகராக பார்த்து தான் பார்த்துருக்காங்க. ஆனால் உச்ச நடிகராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண நடிகராக வர்றதுக்கு கூட அவர் அடைஞ்ச அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எடுத்த கஷ்டங்கள், அடைந்த அவமானங்கள், நம்பி போய் காத்து இருந்தது. இப்போ எம்ஜிஆர் ஏன் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு, வந்தோடனே சாப்பிடுங்கன்றாருன்னா அது எல்லாத்துக்கும் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அவர் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அது ரொம்ப பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர்கிட்ட அது இருந்தது, தனி குணம் அது. சின்ன அறிவுரை கூட அவர் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு எழுதுறாரு. அப்படியே நான் சொல்கிறது 70களில் எழுதுறாரு, நான் என் பிறந்தனில். இது 30களில் நடந்த 36 38 40 45 இந்த காலகட்டங்கள்லாம் நடந்த விவகாரத்தை 30 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. ஆனால் வரிக்கு வரி அதை அப்படியே பதிவு பண்ணுறாரு. அதில் அவருடைய பலகீனம் என்னன்றதையும் பதிவு பண்ணுறாரு. எங்கே நான் சரியானன்றதையும் பதிவு பண்ணுறாரு. பெண்கள் மேலே அவர் வச்சிருக்க மரியாதை, கணவன் மனைவி அந்த உறவு இருக்குல்ல, அதை அவர் மதித்தது, முதல்ல எப்படி நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள், மனிதர்களை மதிப்பது. எம்ஜிஆர் வந்து எல்லாரையுமே, நேற்று கூட அந்த இவர்கிட்ட பேசியிருந்தேன், அந்த எஸ்ஐட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசும்பொழுது அன்னைக்கு பாதியில் விட்டுட்டாருன்னு சொன்னல, அந்த கதையை சொன்னார். அவர் எப்போ வராரு சார் நம்ம ஸ்டுடியோவுக்கு? மதுரையில் இருக்கார், அதான் பிரச்சனை. சென்னையில் இருந்தால் நம்ம டக்குன்னு கான்டாக்ட் பண்ணிடலாம். என்னென்னா அவர் ஒரு 10 மாதமாக என்னமோ தான் இருந்திருக்கார், 10 மாதமோ 1 மாதமோ. அதுலேயே வந்து அவர் அதுக்கப்புறம் இவரால் தொடர முடியாமல் போச்சு. இல்லாட்டி என் வாழ்க்கையே திரும்பியிருக்கோம் சார். அவருடைய அந்த இதில் இருந்த எஸ்ஐ அவருக்கெல்லாம் நாகர்கோவிலில் பெரிய அளவில் இடம் வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் 86க்கு மேலே கிட்டத்தட்ட அவருக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவர் எல்லாருக்கும் பற்றவர் தான். 86க்கு மேலே கடன்னு பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிகிட்டே இருந்தாராம். உனக்கு என்ன வேணும், இந்தா நீ இதை பண்ணு, ஏதாவது முடிவு பண்ணிட்டு வா, இடம் வீடு ஏதாவது ஒன்று நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பேருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இப்போ 87 அவருடைய அந்திம காலன்றது அவருக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல எம்ஜிஆர் அப்போ அன்னைக்கு விட்டன்னு ஒரு விஷயம் சொன்னல, விட்டுட்டாருன்னு. அந்த லேடி அடையார்கிட்ட வண்டி நிற்கும் போது ஓடி வந்தாங்க, ஒரு வயசானவங்க கொடுத்தாங்க. அந்த இதை வாங்கிட்டு போயிட்டாருன்னு. அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னா நேராக போய் அங்கே இறங்கும் போதும் அங்கேயும் வாங்குவாராம். வாங்கிட்டு கடன்னு மேலே போய் உக்காந்துருவாராம். அவர்கிட்ட இவங்க இந்த இருந்த டீமு அந்த சஃபாரி ட்ரெஸ் அறிமுகப்படுத்துறது அவர் தானா, அவர் பீரியடில் தான். உக்காந்துட்டேன்னு மறுநாள் கீழே பரபரப்பாக ஓடிறாராம் அதிகாரி. அந்த அம்மா எங்கடா, அந்த இது கொடுத்தாங்களா, அவங்க இது கண்டுபிடியா இவன்னு. இவங்க போய் தேடி கீடி அடித்து பிடிச்சி அந்த அம்மாவையும் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, எம்ஜிஆர் பணியில் இருப்பார்ல, அந்த கேப்பில் அந்த அம்மா காண போயிட்டுக்குது. மறுபடியும் எம்ஜிஆர் கூப்பிட்றப்போ
இவங்களுக்கு பதற்றம் ஆகி தேடுனா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் புறநகர் பஸ் ஸ்டாண்ட்லாம் அங்க தானே இருந்தது. செக்ரட்டேரியட் பக்கத்துல தானே. ம். பாரிஸ்ல தானே இருந்தது. பூக்கடை ம். அங்க தானே. அங்கலாம் போய் தேடுறாங்களாம். லாஸ்ட்ல இந்த அம்மா கார் பார்க்கிங்ல பசி மயக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. 2, 3 நாளா சாப்பிடல. நான் இவர கேட்டேன், "ஏங்க நீங்களாவது எம்ஜிஆர் கேட்பாரு அந்த மாரி நீங்களாவது அத கேட்டு 3 நாளா சாப்பிடலன்னா சாப்பாடாவது எதாவது வாங்கி சார் எனக்கு பதட்டத்துல ஒண்ணுமே தோணல சார்." அப்புறம் சாப்பாடு கீப்பாடு வாங்கி குடுத்து கொண்டு போய் நிப்பாட்டுனாங்களாம். கேட்டு இது பண்ணி பணம். வழக்கம் போல அவர் குடுக்குற மாரி பணம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி வண்டி வச்சு பாதுகாப்பா அவங்க சேலமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். இங்க போறதுக்குள்ள அவங்க வீடுக்காக கேட்டிருக்காங்க. வீடு இடிஞ்சு போய் இதுவா இருக்குது. போறதுக்குள்ள அந்த வீடு முழுமையா கட்டப்பட்டு, ஒழுகாத அந்த கூரையெல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. அந்த மாரி அவர் எந்த நேரத்தில என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அவருக்கு வந்து வேலை நடக்கலன்னா கோவம் வரும். ஆ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா, நாங்க வந்து வெளியூர்லாம் போயிட்டு வருவோம். 2 ஷிஃப்ட்டு. 2 மணி ஷிஃப்ட்ல போயிட்டு வெளியூர் போயிட்டு இப்ப 2ன்னா 8 மணி 9 மணிக்குலாம் ஷிஃப்ட் முடிஞ்சிரும். 10 மணி அப்படிலாம் வீட்ல போய் இறங்குனோம்னா, இறங்குன உடனே டக்குன்னு ஜிப்பா பையில கை விடுவாராம். ரூபா நோட்டு கட்டு இது பண்ணி பிரிச்சு எவ்வளோலாம் பார்க்க மாட்டாரு. நீங்க ஷேர் பண்ணிக்கங்க, இது பண்ணிக்கங்கன்னு எடுத்துட்டு போயிடுவாராம். போயிட்டு மேல உள்ள போனா அவர் ரூம் இருக்குமாம். அங்கருந்து பார்ப்பாராம். அவர்கிட்ட ஒரு குணம் என்னன்னா, குடுக்குற உதவி கரெக்ட்டா போய் சேருதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுவாரு. அது நடக்கலன்னா கண்டம். அதுல ஏமாத்துனா ஏதாவது தெரிஞ்சா எம்ஜிஆர் ஒரு வழி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப பேருக்கு பண்ணாரு. அதுன்னு சொன்னாரு. அவருடைய இது சொன்னாரு. இன்னும் பல இது சொன்னார். நம்ம அடுத்தடுத்த இதில சொல்லலாம். ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொரு குணமும் அவருக்கு ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து அவரு அடைஞ்ச அவமானம், இல்லாட்டி அவரு நடக்கும்பொழுது அவர் மனைவியோ, அல்லது அம்மாவோ யாராவது சொல்லும்பொழுது, அத ஏத்துக்கிட்டது. அத கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்காரு. அதுதான் அவர் வாழ்க்கையில இது. இந்த ஸ்ட்ரகிள் பீரியட் சொல்றோம்ல, ராஜகுமாரி. ஒரு தப்பான தகவல நம்ம பதிவு பண்ணோம். சர்வாதிகாரின்ற படத்துல தான் தூக்கு மாட்ட சொன்னேன். அது வந்து ராஜகுமாரி. அந்த படம் நடிக்கும் போதுலேருந்தே அவருக்கு ஸ்ட்ரகிள் பிரச்சனை. பாகவதர் மாரி ஒருத்தர் வந்துருவாரு. மேக்கப் டெஸ்ட் எடுப்பாங்க. ஐயோ! நீ ம். படத்துல இல்ல. ம். ம். அதாவது அந்த காலத்துல வந்து சான்ஸ் கிடைச்சா, இவருக்கு போய் சான்ஸ் கிடைக்குதான்ற இதெல்லாம் இருக்கும்ல. அப்படி கிளப்பி விட்டவங்க. அந்த மாரி பல பிரச்சனைகள சந்திச்சு தான் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன்ல, இந்த சினிமா தொழிலே வேணாம். ஒரு ஒரு மாதிரி இதுவா இருக்குது. நம்ம வந்து மிலிட்டரியில சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு போனாருங்க. அப்பலாம் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு. அத பின்னாடி தான் அவரு குறிப்பிடுறாரு. முதல் மனைவி. மிலிட்டரியில போலான்றதுக்கு குதிரை ஏற்றம் எல்லாம் இது பண்ணிட்டு, ரெடியா குதிரை ஏற்றம் அவ்வளவா தெரியாது. தெரியுன்ட்டு ஆங்கிலம் மட்டும் கத்துக்கிட்டாரு. அ எல்லாம் ரெடி பதிவு ஆகும்போது தான் பண்ணிட்டோம் ஏற்கனவே. அதெல்லாம். சாயா படத்துக்கு கூப்பிடுறாங்க. ம். அதுவும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு ம். அதாவது ரூ. 300 மாசம் சம்பளம். ம். ப்ளஸ்ஸு இது பேட்டா இதெல்லாம் மத்ததெல்லாம் சேர்த்தா பெரிய லெவல்ல அவருக்கு அமௌண்ட் அப்படின்னு. அந்த படம் எடுக்கும்போது தான் அத வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா சொல்றாரு. அந்த டைரக்டர். அவர பத்தி சொல்லும்பொழுது ரொம்ப மனம் நெகிழ்ந்து சொல்றாரு. நந்தலால்ன்னு சொல்ட்டு. நந்தலால். ம். அவரு வந்து அ ஒரு 6 அடி உயரம் ஹிந்திக்காரரு. அவரு பத்தி இவர்ட்ட போய் கேட்குறாரு. யார்கிட்ட? காளியன் ரத்னத்திட்ட. அவங்க குருநாதர்ட்ட. நாடக இதுல. கேட்கும்பொழுது அவரு சொல்றாரு, "ஏய் பார்த்து இது பண்ணிக்கோ. அந்த ஆள் வந்து ரொம்ப நுணுக்கமானவன். நடிப்பு மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப இது பார்ப்பாரு. புடிக்கலன்னா திட்டுவாரு. உடனே திட்டுவாரு. ஜங்கிலி வாலான்னு திட்டுவாரு. ம். ஜங்கிலி வாலான்னா காட்டுவாசின்ற மாரி. ஜங்கிலி வாலான்னு திட்டுவாரு. அந்த திட்டு வாங்காம பார்த்துக்கோ." அப்படி இப்படின்னு சொல்லி, இவரும் ரொம்ப இதுவா போயிட்டு, அங்க போய் நின்னு எல்லாம் பேசும்பொழுது தான், அவரு இவர ஒரு மாரி தெனாவட்டா தான் பார்ப்பாரு அந்த டைரக்டரு. இவரு இது பண்ணிட்டு, அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் போம்போது, அந்த ஷூட்டிங்ல இந்த ராஜஸ்தான் டைப் வாள், இரும்பு வாள் ஒரிஜினல். எப்படியும் ஒரு 1 1/2 கிலோவுக்கு மேல இருக்குமாம். அத கைய விட்டு இப்படி பிடிச்சு தானே சுத்தணும். இந்த சுண்டு விரல்ல நுழையாதாம் அவருக்கு. ரொம்ப இதுன்னு. இப்படி வச்சுக்கிட்டு இது பண்ணா என்ன ஆகும்? சுண்டு விரலும், மோதிர விரலும் வச்சுட்டு. ம். வீங்க ஆரம்பிச்சுரும்ல. ம். ஒரு கட்டத்தில அவரு முடிச்ச உடனே இப்படி பிடிச்சுக்கிட்டு, அத இந்த வாள இப்படி பிடிச்சுட்டு நிப்பாங்கும்போது, அந்த டைரக்டரு, "இது ஒண்ணும் ஸ்டிக்கு கிடையாது" அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ல, இவரு திருப்பிட்டு இங்கிலீஷ்ல அதான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்காருல்ல. இங்கிலீஷ்லயும் ஹிந்தியும் கலந்து, "இது ஸ்டிக் இல்லன்னு எனக்கு தெரியும். நான் எல்லா பயிற்சியும் பெற்றவன். கத்தி சண்டையில எத்தன வகை இருக்கோ எல்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு பதில் சொல்லி, அவரு அப்படியே, "ஓ! ஐ சி" அப்படின்ட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் மறுநாள் என்னன்னா இவருக்கு எதுனா,
ஜங்கிலிவாலான்ற திட்டு வாங்காம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி ஷூட்டு இப்ப குதிரை ஏற சொன்னேன். குதிரை ஏற்றம் அந்த இதெல்லாம் இந்த படத்துக்காக ட்ரெய்னிங்கும் குடுத்துருப்பாங்கல்ல. அத கூட நம்ம இதுல பேசணும். ம். அந்த இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றது, இந்த இதெல்லாம் இருக்கும்பொழுது, இவருக்கு வந்து அந்த இது போய்க்கிட்டு இருக்குது. டைரக்டர் கொஞ்சம் போக போக நெருங்கிடுறாரு இவர்கிட்ட. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ஒரு இது முடிச்சுட்டு அந்த டைரக்டர் உள்ளுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது. கோவமா வெளியில வந்திருக்காரு. வந்துட்டு பார்த்துட்டு, "உன் காட்சி இனிமே கொஞ்சம் இதுவா எடுக்கணும். கொஞ்சம் நல்லா இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கோ." அப்படி இப்படின்ட்டு போயிட்டாராம். இவரு ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு? அப்படி இப்படின்னு விசாரிச்சா, எம்ஜிஆர தூக்கணும். வேற ஒரு ஆள போடணும். பி.யு. சின்னப்பாவ பியு போடணும். சின்னப்பா. ம். அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பி.யு. சின்னப்பா இவருக்கு அண்ணன் மாரியாம். அவ்வளோ ஒரு நெருக்கம். இவரு கேட்குறாராம், "என்னண்ணே இந்த மாரின்னு?" "ஏய் அதெல்லாம் இல்லடா. நீ வந்து நல்லா இது பண்ணிக்கோ. பிராக்டிஸ் பண்ணிக்கோ. நீ பாடுறா. நீ ஏன் பாட மாட்டேங்கிற? நாடகத்தில பாடிட்டு இருந்த ஆள் தானே." "ஏண்ணே நாடகத்தில பாடுனது அது ஒரு காலம். இப்போ வந்து சினிமாலாம் எப்படி பாட முடியும்?" "அதெல்லாம் உன்னால முடியும். நீ பாடு." அப்படின்னோனே, இந்த நண்பர் சொல்லும்போது இவர் சொல்றாரு, "அண்ணனே என்ட்ட சொன்னாரு. நீ பாடு. அந்த இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணு. உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லன்றாரு. நீங்க போய் பி.யு. சின்னப்பாவ அந்த ரோலுக்கு போட போறாங்கன்றாங்க." அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அந்த டைரக்டர் சண்டை போட்டுருக்காரு. யாரு கூட இவரு மொறச்சுக்கிட்டு இருந்தாரோ, அந்த டைரக்டர் எம்ஜிஆர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா பண்றாரு. அவர மாத்த நான் விடமாட்டேன். அப்படின்னா நானும் இது பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு சொல்லிட்டு தான் அத தான் போம்போது லைட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு நல்லா வசதியானவரு. அவருக்கு வேல்யூ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரு டைரக்டர் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துடுச்சாம். நமக்காக சண்டை போட்டுருக்காரே. நம்மள நம்ம இவர்ட்ட இப்படி பேசிட்டோமே. ஜங்கிலிவாலான்னா பேர் வாங்கக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோ பண்ணோமே. அதனால நம்ம திறமைய இப்படி மதிச்சிருக்காரு. அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காரு. இப்ப வந்து என்னன்னா, அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு இது வந்திருக்குது. ஐயோ! படம் நமக்கு இதா இல்லாம போயிடுமோன்னு, அந்த நீங்க அவரு என்ன சொல்றாரு, "படமே இல்ல. மிலிட்டரிக்கு போயிடலான்னு போறேன்." கூப்ட்டு ஹீரோவா போடுறாங்க. ஊர் பூரா அப்ப கோயம்புத்தூர் இது நடக்குறது எல்லாமே. ஊர் பூரா ஹீரோ, ஹீரோன்னு இதாயிடுச்சு. ரொம்ப பெருமையா இது பண்ணிட்டோம். இப்ப திடீர்னு பாதி படத்துல தூக்குறாங்கன்னா, அன்னைக்கு என் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்பவும் துள்ளி குதிச்சு ஓடுறவரு, அன்னைக்கு சோர்ந்து வந்து உட்காந்தோன்னா, அவங்க அம்மா கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. "என்னடா பிரச்சனை?" "இல்ல ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியும் சொல்லு." இந்த மாரி விஷயம். அவ்வளோதானே. நம்மள மீறி நடக்கிற விஷயங்கள்ல வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வருத்தம்லாம் படக்கூடாது. எல்லாத்தையும் எதிர்கொள்ள இது பண்ணலாம். அதெல்லாம் இது பண்ணாத. பார்த்துக்கலாம். விடு. சென்னைக்கு நம்ம ரெடி ஆவோம் கிளம்புறதுக்கு அப்படின்னாங்க. எங்க அம்மாவுடைய அனுபவம் அந்த மாதிரி. நான் இத வந்து உனக்கு எப்படிம்மா தெரியும்னு கேட்பாரு அப்ப எம்ஜிஆர். நான் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, ஏதோ எம்ஜிஆர்னா பெரிய பிம்பம். அப்படி ஜெயிச்சாரு, இப்படி வந்தாருன்லாம் இல்ல. அவ்வளோ சராசரி மனுஷன் தான். அவருக்கும் சோகம், கோபதாபங்கள்லாம் இருந்திருக்கு. வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சு நம்மலாம் நடக்காதப்போ வீட்டுக்கு எப்படி சோர்ந்து போய் போவோமோ, அப்படியே அவர் போயிருக்காரு. அவர் வாழ்க்கையில பல தடவ நடந்திருக்கு. அம்மாவ கட்டிப்புடிச்சு அழுதுருக்காரு. எம்ஜிஆர் அழுத சந்தர்ப்பங்கள்லாம் எவ்வளோ உண்டு. அப்ப அம்மாகிட்ட கேட்குறாரு, "என்னம்மா எப்படிம்மா?" நான் சொல்றேன், "டேய் உன்ன பத்தி தெரியாதாடா? எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வந்து என் மடிய கட்டி பிடிச்சுக்குவ நீ. வயித்த பிடிச்சு கிள்ளி இது பண்ணுவ." அம்மா கிட்ட அப்படி ஒரு அந்யோன்யம். இன்னொன்னு கல்யாணம் ஆன பையன். ஒரு ம். 20 வயசு, 22 வயசு. 19, 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அந்த அன்பு இருக்குல்ல. அத நான் அந்த வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் பாட்டுல ஓடி வந்து அம்மாவ கட்டிப்பிடிச்சு பாடுவாரு. எனக்கு வினோதமா இருக்கும். என்னடா டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பாப்புல. அப்பதான் வெற்றி மீது வெற்றி அந்த பாட்டு பாடுவாரு. என்ன இவ்வளோ வயசுல இந்த மாரிலாம் பண்ணுவாங்களா பசங்க? அப்படின்லாம் யோசிப்பேன் நானு. ஏன்னா நான்லாம் வளர்ந்த வயசு நாங்க யோசிப்போம். ஆனா அது எம்ஜிஆருக்கு இயற்கையாவே அவங்க இதுல இருந்திருக்கு. அந்த தாய் பாசம், அந்த தாய் இதுன்னு. இன்னும் அவர் தாய பத்தி பல இது சொல்லியிருக்காரு. போக போக சொல்றேன். அதற்கு பிறகு "நீ உன் வாழ்க்கையில நல்லா உடற்பயிற்சி செய்யி, நல்லா இது பண்ணு. அ எதையும் விட்டுறாத. தைரியமா இரு. குட் பை" அப்படின்ட்டு போயிடுவாராம். அதுலேருந்து 3, 4 நாள் வரமாட்டாராம். எல்லாரும் சரி வேற ஏதாவது உடம்பு ஊருக்கு போயிருக்காரு. அது இதுன்னு இது பண்ணிட்டு அப்புறமா எம்ஜிஆர சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. "உன்ட்ட என்ன சொன்னாரு கடைசியா? நீ ஏதாவது சொன்னியா?" அப்படி இப்படின்னு. அது சொல்லுவாரு இவரு. உண்மைய சொன்னா பழிகாரன்றது, மௌனமா இருந்தா வேற பட்டம் சுமத்துறது. எனக்கு என்னமோ அவரு எனக்கு சொன்ன அந்த குட் பை வந்து அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு போல. கடைசியில என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர தூக்கணும்னு முடிவு பண்ணோனே, அவருக்கு அது பிடிக்கல. அதனால அவரு போயிட்டுருக்காரு. ரொம்ப தன்மானம் உள்ள ஆளாம். அதோட அவர் விலகிட்டாரு. அந்த இது முடிஞ்சிருச்சு. அப்ப இவரு, "என்ன ஏன் இந்த மாரி பண்றாங்க? நான் வந்து மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணியிருப்பேனே. இப்படி பண்ண என்ன வந்து மறுபடியும் சினிமான்னு கூட்டு வந்து,
இப்போ இது பண்ணி இப்போ இது ஒரு அவமானம் தானே. நான் சென்னைக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்? படம் இருக்கு அப்படின்னு சொல்றது கூட ஒரு இது இல்ல. படத்துல பாதி படத்துலயே அனுப்பிச்சிட்டாங்களாமே. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அவர் வாழ்க்கையில அந்த சாயா படம் ஒண்ணு இப்படி பண்ணலன்னா, அவரு இங்க வந்திருக்க மாட்டாரா? ஏதோ ஒரு மிலிட்டரியில சேர்ந்து ஏதோ ஒரு இது குறுகிய லெவல்ல தானே இருந்திருப்பாரு. கண்டிப்பா. நீங்க சாயா படத்துல இன்னொரு தகவல நான் கூடுதலா ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது ஒரு சீன் டைரக்டர் பிளான் பண்றாரு. எப்படின்னா, குமுதினி போன வாட்டி பேசும்போது அவங்க தான் ஹீரோயினா இருக்காங்க. ஆமா. அவங்க பாட்டு பாடிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் வந்து எதிரி நாட்டு படைக்கிட்ட இருந்து தப்பிச்சு, எகிறி குதிச்சு ஓடி வந்து, மயக்கம் அடிச்சு குமுதினியோட சறுக்கிரும். மடியில விழணும். அந்த குளத்துக்கிட்ட சறுக்கி ஆ, விழுந்துட்டு, மறுபடியும் எந்திரிச்சு ஓடி போணும். இது வந்து குமுதினியோட மடியில வந்து அவர் அதுல தான் சாயிற நந்தலால் மாதிரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆவார். ஆ ம். அதாவது இந்த டேக் வந்து எம்ஜிஆருக்கு நெறைய டேக் எடுத்துட்டாராம். ஏன்னாக்கா எல்லாமே வந்து டைமிங் வந்து செட் ஆகணும். அ எம்ஜிஆருக்கு அது மிஸ் ஆயிட்டே இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாரி குமுதினி இந்த காலத்து நயன்தாரான்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மா வந்து பாகவதரோடயே 2 இவருக்கு படம் இவருக்கு நடிச்சு தயக்கம். ம். நடிச்சு ஒரு ஸ்டார். லெவல்ல இருந்த ஸ்டார். அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவரு செட்ல வந்து ஒரு சண்டை போடுறாராம் பாருங்க. ஒரு துணை நடிகர், இவர வந்து எத்தன முறை என்னோட மனைவி வந்து மடியில தாங்க முடியும்? அப்படின்னு இவரெல்லாம் ஏன் போட்டீங்கன்னு கோவப்பட்டு பயங்கரமா கத்தி, அதுதான் வந்து புரொடியூசருக்கு எரிச்சல உண்டு பண்ணி இவர மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேச்சு அப்பதான் அடிபடுதாம். ஆனா, எங்க ராமச்சந்திரன் மாத்திடுவாங்களோ நீங்க சொன்ன மாதிரி நந்தலால் வந்து எம்ஜிஆர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காரு. சண்டை காட்சிகள், ம். அவருடைய அர்ப்பணிப்பு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால எங்க மாத்திடுவாங்களோன்னு 6000 அடிக்கு வேகமா எம்ஜிஆர வச்சு படம் கட 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 அதுதான். கடன்னு எடுத்திருக்காரு. இனிமேல் உன்ன வச்சு ஷாட் தான் அதிகமா நடக்கும்னு சொல்லிட்டு போவாரு. ஸ் ஆ சோ அதோட முடிவா அவ்ளோ எடுத்து இவ்வளவும் பண்ணியும், கடைசியில அந்த படம் வந்து முழுமை பெறாம போனது ஒரு வருத்தமான நீக்கினது விஷயம் தான். மட்டும் இல்ல. ம். அந்த படத்துல அதுக்கப்புறம் பி.யு. சின்னப்பாவ நடிக்க வைப்பாங்க. ம். இவரு சென்னைக்கு வந்துருவாரு. கேட்பாங்க 2 மாசம் சம்பளம் நிக்கும். ஒரு நாள் அதையும் கூப்பிட்டு குடுத்து குடுத்துட்டாங்க. அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ம். அப்பதான் அவரு சொல்லுவாரு, "இவ்வளோ நாளு என்ன இருக்குது?" அப்படின்னா, "சாயா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லலாம். ம். இனிமேல் அது கூட கிடையாது. சும்மா இருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஆ என்ன ஆகும் எனக்கு புரியல எனக்கு அப்படின்ட்டு தான் வருவாரு. வந்துட்டு சென்னைக்கு வந்த பிறகு, ஆ இவரு டி.ஆர். ரகுநாத் சொன்னேன்ல, ஏற்கனவே ம். சந்திரசேகருடைய ம். தம்பி. ம். இவரு அவங்கலாம் மொறச்சுக்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த மொறச்சுக்கிட்டு அந்த வீம்பு பண்ணதுக்கு, இவர் சைட்லயும் நியாயம் இருக்குது, அவர் சைட்லயும் நியாயம் இருக்குது. ஆனா, அவர் பிற்பாடு எழுதியிருப்பாரு. நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சைடு நியாயம் இருந்தது. சந்திரசேகர் வந்து எம்.கே. ராதா அறிமுகப்படுத்தினவரு. அந்த டைரக்டர் பெரிய ஆளு அவரு சந்திரசேகர். அவருடைய தம்பி தான் டி.ஆர். ரகுநாத். நமக்காக நம்பிக்கையா அந்த வேஷத்தையும் ராமச்சந்திரன் செய்வான்னு சொல்லிட்டாரு. ஆனா, நான் வந்து அதுக்கு தனியா ரேட் கேட்டோன்னே, அவருடைய தன்மானத்தில கை வச்ச மாரி ஆச்சு. அதனால தான். என் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது நியாயமா இருந்தது. ஆனால், எப்பவுமே எல்லாத்தையும் பொருத்தி தான் பார்க்கணும்னு அவர் எழுதியிருப்பாரு. அதுல அந்த மாரி டி.ஆர். ரகுநாத்த மறுபடியும் டி.ஆர். ரகுநாத்த இவரு கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாரு. இவருக்கு தன்மானம். நம்ம இவ்வளோ மறைச்சுட்டு இது பண்ணிட்டோம், போய் பார்க்குறதா? அப்படின்னு. தன்மானத்தோட நான் போமாட்டேன்னு நெனச்சீங்களா? நீங்க வேற. வேற வழி இல்ல நான் போனேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. போனேன். "என்னப்பா?" அப்படின்னுவான். "என்ன வந்துட்டியா?" "ஆமா." "படம் என்னாச்சு?" "அது முடிஞ்சிடுச்சு. இருக்கு. பண்றாங்க." அப்படின்னு. "சரி. அ இங்க நடிக்கிறியா?" "நடிக்கணும்னு வந்தா அப்புறம் நடிக்கிறதுல என்ன இருக்குது? சம்பளம் அந்த அளவுக்கு கிடைக்காது." ஆமா. "சம்பளம் வேலத்துக்கு ஏத்த மாரி தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். வேடமும் வந்து இது கிடையாது. அ கதாநாயகன் வேடம் தான். அண்ணே என்ன வெறுப்பேத்துற வேல பண்ணாதீங்க." அவரு கிருஷ்ணராஜா யாரோ ஒருத்தரு. டி.எஸ். துரைராஜ்ன்னு நெனைக்கிறேன். அவரு தான் கதாநாயகன். "என்ன இப்பவும் நீங்க வெறுப்பேத்துறீங்களா?" "ஏய்! நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பியா? அந்த மாரி இல்ல. நான் உன்ன சீரியஸா தான் பேசுறேன். இந்த படத்துல இந்த டி.எஸ். துரைராஜுடைய முன்ஜென்ம இதுல வந்து இளவரசனா இருப்பாப்ல. அந்த இளவரசன் வேடம் நீ பண்ணணும். 10 நாள் தான் ஷூட்டிங்கு. சம்பளம் அப்படிதான். என்ன சொல்ற?" அதாவது சாயால மாசம் வாங்குன சம்பளம், இதுல முழு படத்துக்கும். இருந்தாலும் கதாநாயகன்னா, கதாநாயகன் ஈக்குவல் தான். அந்த கதாநாயகனே போன ஜென்மத்துல அப்படின்றப்போ உனக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். என்ன சொல்றேன்னோன்னே ஒத்துக்குவாராம். நீங்க சொன்ன மாரி அந்த படத்துலயும் அவருக்கு ஒரு இது கிடைக்கும். 3 நாள் சாப்பிடல ஏதோ ஒரு பிரச்சனை. உடம்பு சரியில்ல ஏதோ ஒண்ணு. அந்த ஷாட் ஓடி வந்து குளத்துல சறுக்கி விழுந்து, எந்திரிச்சு மறுபடியும் ஓடி போய் சண்டை போடுற சீனு. அந்த இதுல வந்து குதிரையிலேருந்து குதிச்சு ஓடி போய் பண்ணோம். அது பண்ற சீன்ல இவரு எல்லாம் பண்ணி உழுந்து சறுக்கிட்டு வந்து, இது பண்ற நேரத்துல கேமரா கட் பண்ணிட்டாங்களாம். இவரு டைரக்டர் ஏன் கட் பண்ணீங்கன்னு.
இல்ல அவரு தான் நான் அதோட நிறுத்திட்டேன்னு நெனச்சுட்டோம் நாங்க. சரி அது சறுக்கிட்டு வந்து இது பண்றாருன்னா, அது இல்ல குதிச்ச சீனோட இதுன்னு. என்ன அந்த மாரி பண்றேன்னு. அவருக்கு தெரியுமா எம்ஜிஆர் என்ன நெலைமையில இருக்காரு, உடல்நிலை இதெல்லாம். எம்ஜிஆர் நல்லா நான் பண்றேன். ஆனா மறுபடியும் அதே மாரி குதிரையிலேருந்து குதிச்சு, ஓடி வந்து சறுக்கி விழுந்து, அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் பண்ணி குடுத்தேன். அதுக்கு ரூ. 300 சம்பளம். மாச சம்பளம் அங்க ரூ. 300. இங்க முழு படத்துக்கு சம்பளமே ரூ. 300. அது ஒரு இதா பேசப்பட்டது அப்படின்னு. தமிழறியும் பெருமாள் அந்த படம் பேரு. ம். அதான் கேள்விப்பட்டுருப்போமா? இது முடிச்ச உடனே அந்த டைம்ல தான் இவரு அங்க சம்பளம்லாம் வாங்கிட்டு சகஸ்ரநாமம் எஸ்வி சகஸ்ரநாமம். யாருன்னா, உரிமை குரல் படத்துல எம்ஜிஆருக்கு அண்ணனா வருவாரு. "ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் ஒரு பிரிவு வந்தால்ன்றதும், இன்று நீ அங்கன" ஒரு வீட்டுக்குள்ள 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அந்த சைடு அண்ணன் நிப்பாரு, இங்க தம்பி இருப்பாரு. "அண்ணா போற்றும் தம்பின்னு" டபுள் அர்த்தத்துல பாடுவாரு. அண்ணன் போற்றும் தம்பின்னு உடன்பிறப்புகள கூப்பிடுற மாரி. ம். நல்ல மனிதருக்கும், நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால், பின்பு பிரிவு வரும். நன்றி மறந்தவர்ன்னு யார ஓகே. சொல்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு தாய் வயிற்றில வந்த உடன்பிறப்புகளுக்குள்ள பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும்ன்னுவாரு. அவங்களுக்கு டிஎம்கே ஆட்கள்லாம் உள்ள கூப்பிடுற மாரி. அது ஸ்ரீதர் படம். அது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். அவர் நொடிஞ்சு போய் கேட்டப்போ, "நீங்க வராதீங்க நான் வர்றேன்." "இல்லங்க ம். நான் வர்றேன்." "அதெல்லாம் இல்ல." "சரி ரைட் விடுங்க நம்பியார் வீட்ல வச்சு பார்ப்போம்." அப்படின்னு தான் அத முடிச்சாங்க. அப்படி உதவி பண்ணி நல்லா ஓடுன படம் அது. அந்த இவரும் சகஸ்ரநாமம் இவரும் போய் துணிலாம் பட்டு துணி அது இது எல்லாம் எடுத்துட்டு, பட்டு புடவைலாம் எடுத்துட்டு நான் வந்தேன் தீபாவளிக்கு. என் மனைவி ஆனால் கொண்டாட வேண்டிய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. முதல் மனைவி. தங்கமணி என்கிற பார்கவி. ம். அதாவது வாழ்க்கையில ஒருத்தன் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அவரு அந்த அந்த வயசுல இளம் வயதிலலாம் அனுபவிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த இது. அந்த தங்கமணி என்கிற பார்கவி அவங்க வந்து அந்த கல்யாணம் வந்து இவரு சொல்றாரு. அதுல என்னன்னா, இவரு காந்திய கொள்கையினால ஈர்க்கப்பட்டவர் எம்ஜிஆர். காந்திய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு போய் கதர் ஆடை அணியிறது இந்த மாரிலாம் போறப்போ, அவங்க அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்காது. அவங்க தீவிர அந்த மலையாள இதுலேருந்து வந்தவங்க. நிலப்பிரபுத்துவ அந்த இதுல இருந்தவங்க. அவங்க எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ முடிக்காலா. ம். முடிக்காலான்னா, "அழித்து விட்ட யமன்" அப்படின்னு எம்ஜிஆருக்கு செல்ல பேரு. முடிக்காலா அப்படின்னு வந்து திட்டுவாங்களாம். திட்டுறது, செல்லமா திட்டுறதெல்லாம். ஏன்னா, எம்ஜிஆர் பொறக்குற வரைக்கும் எந்த கஷ்டம் இல்லாம போயிருந்ததாம் அந்த ஃபேமிலி. 100 வண்டியில இது வருமாம். ஆ நெல் மூட்டை இது பண்ணி வருமாம். மரக்கடை வச்சிருந்தாங்களாம். பெரிய அளவுல வேலைக்காரர்கள் அது இதுன்னு. எம்ஜிஆர் பொறந்தோனே எல்லாமே 2 வருஷத்துல போயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 2 வயசு இருப்பாங்க. அப்பா இறந்துடுறாரு. சொத்து அங்க பெண்களுக்கு சொத்து உரிமை இல்ல. அதுல அடிச்சு விரட்டப்படுறாங்க. இந்த மாரி கடுமையான இது. அதனால தான் அவங்க அம்மா எப்பவுமே "முடிக்காலா, நீ பொறந்தா அப்படிதான்" அப்படின்ற மாரி இது பண்ணுவாங்க. ஆனா அவரு தான் தமிழ்நாட்டுடைய இதா மாறி போனாரு. அப்போ ஆ அவங்க அவங்க அந்த அவங்க அம்மாவ பத்தி அவரு சொல்ற பல கதைகள் இருக்குது. தாயத்து என் உடம்புல அப்ப பார்த்தீங்கன்னா, கழுத்துல தாயத்து, கையில தாயத்து, இந்த கையில தாயத்து, 5 இங்க 4 தாயத்து, இங்க 2, 3 தாயத்து, இடுப்புல ஒரு 7, 8 தாயத்துன்னு எல்லாத்துக்குமே தாயத்து இருக்கும். அந்த மாரி வந்து எங்க அம்மா அந்த இதுல ரொம்ப நம்பிக்கை விடுவாங்க. அதெல்லாம் என்னன்னா, எம்ஜிஆர் யாரையும் பகச்சுக்க கூடாது. எம்ஜிஆர் மேல யாருக்கும் கோவம் வந்துரக்கூடாது. இதுதான் அந்த தாயத்துடைய மெயின் நோக்கமா இருக்கும். முன்னேற்றம் அதெல்லாம் அப்புறம். அந்த மாதிரி எங்கள கட்டி வச்சிருந்தாங்க. நானு இதெல்லாம் ஒரு கட்டத்தில எங்க அம்மாவுடைய நம்பிக்கைய மீறி நான் அறுத்தெறிஞ்சேன். அதே மாரி கதர் ஆடை காந்திய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டேன். அது என் அம்மாவுக்கு பிடிக்கல. காந்தி கீதைய விரும்புறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த கதர் ஆடை அது எனக்கு இது இல்ல. அவர் வந்து அந்த இதுக்கு எதிரானவர், முதலாளிகளுக்கு எதிரானவர்ன்ற மாரி அவங்க நெனச்சு எம்ஜிஆர் இது பண்ணாங்களாம். இவரு அதனால கதர் ஆடை அணியாமயே இவரு அப்படியே இருந்திருக்காரு. இவரு இங்கே சென்னையில இருந்து அவங்க அம்மா பாலக்காடுக்கு அவங்க அண்ணன் இதுக்கு போயிட்டு வருவாங்களாம். அப்படி போனவங்க ஒரு நாள் வரவே இல்லையாம் 10 நாளு. அப்ப என்னன்னா, அப்புறம் உடம்பு சரியில்ல. நீ மணின்னு ஒரு அண்ணன் பொண்ணு. யாரு சக்கரபாணி பொண்ணு. அது மேல ரொம்ப பிரியமாம் எம்ஜிஆருக்கு. அதுல தான் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. என்னன்னா, எம்ஜிஆருக்கு தூங்கும்போது எழுப்புனா, யார் எழுப்புறாங்களோ அவங்க அர்ற விழுமாம். எழு எழுப்பும்போதே அடிச்சுடுவாராம். ஆ. ஒரு தடவ அந்த குழந்தை மேல இவருக்கு ரொம்ப ஆசையாம். அந்த குழந்தையும் இவங்கள்ட்டலாம் இருக்காதாம். எம்ஜிஆர்ட்ட தான் இருக்குமாம். இந்த மணின்ற குழந்தை. அவங்க அம்மா பேர் தான் வச்சிருந்தாங்களாம் சத்யபாமான்னு. அத மணி அதனால கூப்பிடக்கூடாதுன்னு மணின்னு வச்சு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து தூங்கும்போது மேல வச்சிருக்காங்க அவங்க அம்மா. வழக்கம் போல இவரு அடிச்சிட்டு இருக்காரு. ஓங்கி ஒரு அடி. அவங்க அம்மா தடுத்துட்டு இருக்காங்க. தடுத்துட்டு "ஏன்டா!
இந்த குழந்தை மேலே நீ தான் நீ அடிச்சிருப்ப இப்போ, என் கையை பாருன்னு காமிச்சிருக்காங்க. கண்ணி சிவந்து போய். அப்போ தான் இவர் இந்த குழந்தை முதுகு தடவி பார்த்துட்டு இந்த அடி அங்கே விழுந்திருக்கும். அப்படின்னா அன்னையிலேருந்து என்னை எல்லாரும் எழுப்புறதுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்னா மாற்றிக்கிட்டாரு. ம். அதே மாதிரி எம்ஜிஆர் காரம் பயங்கரமாக சாப்பிடுவார். நீங்கள் இவர் முக்தா சீனிவாசன் பையன் ஒரு தடவை சொன்னார், போவோம் சாப்பாடெலாம் காலைல அந்த இதை படத்துக்காக இது பண்ணும் பொழுது போயிருந்திருக்கோம். அவர் கூட தான் சாப்பிட சொல்லுவார். ஆனால் காரம் தாங்க முடியாது, கண்ணில் தண்ணி ஊற்றும். அவர் சாதாரணமாக சாப்பிடுவார், அப்படி காரம் சாப்பிடுவார் எம்ஜிஆர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களும் எம்ஜிஆர் இருந்திருக்கு. எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மா ஆக்கி வீட்டில் இருந்து சாப்பாடு வரும். அங்கே அந்த அம்மா மெஸ்ன்னு ஒன்று இருந்தது கலைவனர் அரங்கத்து உள்ளக்க. ம். எம்ஜிஆருக்கு என்ன சாப்பாடோ அது எங்களுக்கு அம்மா மெஸ்ஸில் ஆர்டர் ஆகி வந்துடும். நாங்கள் இன்னைக்கு பாயாசம் இந்த இதெல்லாம் வச்சு சாப்பிட்றோன்னா எம்ஜிஆருக்கும் அதே உணவு. அந்த மெனு எங்களுக்கு கரெக்டாக என்னங்க இது ஒன்று. அந்த மாதிரி ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட உக்காந்தோன்னே எம்ஜிஆர் திடீர்னு கிளம்புறாரு. உடனே நாங்கள் பரபரன்னு இறங்கி ஏறி ஓடுறோம். நேராக வண்டி இதுக்கு போகுது, ராமாவரம். அங்கே போனால் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்குது. பள்ளி குழந்தைகள், எல்லா குழந்தைகள் அனாதை இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இது குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் போய் சந்தோஷமாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு பரிமாறிட்டு அது பண்ணிட்டு நேராக மேலே போகிறாரு. அந்த டீச்சர் எல்லாரையும் வர சொல்கிறாராம். வந்தோடனே எம்ஜிஆர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணோன்னே அவங்க ஸ்கூல் சம்மந்தமாக பேசுகிறாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு நிதி சம்மந்தமாக. அவர் சொல்கிறாரு, ராமச்சந்திரனுக்கு ஒரு ஜானகி. நீங்கள் எப்படி அமைஞ்சது பாருங்கள். ராமாயணத்தில் ராமச்சந்திரனுக்கு ஒரு ஜானகி, ஜானகி. இங்கே இந்த ராமச்சந்திரனுக்கு ஒரு ஜானகி, விஎன் ஜானகி. அப்படி இது பண்ணிட்டு அப்படி பார்க்குறாராம். அவங்க உள்ளே போகிறாங்களாம். ரூமில் ஒரு பேப்பரில் மடித்து ஒரு பண்டில் பணம். இவரும் என்ன எவ்வளோ நிதி பார்க்கல, அப்படியே கொடுத்து கட்டட நிதிக்காக. ஒரு பெரிய நிதி அது, நான் சொல்ல முடியாது சார், லேக்ஸில் இருக்கும். அப்போ லேக்ஸ்னால் இப்போ குரோரில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி அது என் வாழ்க்கையில் நான் நேராக பார்த்தேன் சார். அப்படின்னு அவரோட அனுபவம். நன்றி சார். அடுத்த ம். வாரம் நம்ம மீண்டும் பேசுவோம்.